ஹாய் ஆல்வேஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து வீக்கு கூட ஏஜ் கேப் எபிசோட் 6 பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோட் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 5 பார்த்து. ஸோ ரீகேப் பார்த்துட்டு வந்துடுங்க. அது எப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதெல்லாம் ஓகேனா மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வந்து ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன். டேயோட லவ் ஸ்டோரி வந்து நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டக்குன்னு பார்த்துட்ட மாதிரி இருக்கும். ரீசன் வந்து மினி வந்து நிஷியோட ஃப்ரெண்ட். எப்போவுமே நம்ம ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி நம்ம டக்குன்னு தான் கண்டுபிடிப்போம். ஒரு சின்ன மூமெண்ட்டில் கூட கண்டுபிடிச்சிருவோம். அந்த மாதிரி வாங்கி கண்டுபிடிச்சிட்டா சேம் டைம் அவள் அண்ணா, நம்ம அண்ணாவை எப்போவுமே நம்ம நோட் பண்ணிகிட்ருப்போம்னா அந்த மாதிரி நோட் பண்ணி அதுவும் டக்குன்னு மாட்டிக்கிச்சு. அதனால தான் அவங்க லவ் ஸ்டோரி டக்குன்னு நம்மள்கிட்ட மாட்டிக்கிச்சு. ஸோ அது யாரும் வந்து டக்குன்னு காட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. ஓகே, வாங்க இந்த எபிசோட்குள்ளே போகலாம். ரிஷி வந்து அந்த ரூம்குள்ளே பார்த்துட்டே இருக்கோம். சுற்றி தள்ளிட்டா, எங்கேயுமே டே இல்லை. அவள் வேகமாக கிச்சன் போகிறா. ஜங்குக் நின்று சமைச்சிட்ருப்பான். ஜங்குக் என்னாடி அப்படி சொல்லிட்டு ஜங்குக் திரும்பி பார்க்குறான். ரூமில் டேவை காணோம். அதுக்கு டேவை காணோம். சரி, அதுக்கு என்ன ஜங்குக்? இப்போ என்ன உங்கள் அண்ணன் காணேன்னா விடு, அவனு குழந்தையா, தொலைஞ்சு போக மாட்டான், வந்துடுவான் சரியா? அவன் எங்கே போனான்? வருவாண்டி, வாடி அப்படி சொல்கிறான். நீங்கள் இல்லை நீயும் வா அப்படி சொல்லி அவனை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க. இரு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவனை அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கிச்சனில் பார்க்குறான். சமையல் வந்து பாதி முடிஞ்ச பார்க்கல இருக்குங்க. அதை கண்டுக்கவே விட மாட்டேங்கிறீங்க. ஷப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவனை அந்த ரூம்குள்ளே வந்து ஃபுல்லாக தேடிட்டான். எங்கேயுமே டேவை காணோம். என்னடி இதுக்கு என்னடி வருவான் விரு? அவன் வருவான், இரு நம்ம பார்க்கலாம். சரி, எங்கே போயிருக்கான்னு நீ நினைக்கிறேன்? எனக்கு தெரிஞ்சு அவன் மினி வீட்டுக்கு தான் போயிருப்பான். தெரியுதுல்ல ஜங்கு, அவன் மினி வீட்டுக்கு போயிருக்கான். ப்ரப்போஸ் பண்ணியிருக்கான். அதுங்காட்டி நைட்டு ரூமுக்கு போயிருக்கான். நைட்டு ரூமுக்கு போகிறேன்னு அவன் சொன்னானா? சொல்லலை, ஆனால் காணானா எங்கே? அங்கே தானே போயிருப்பான். இங்கே பாரு. சொல்லு. உன் குட்டி மூளையை இவ்வளோ யூஸ் பண்ணாது. ஜங்குக்கு இதெல்லாம் ரொம்ப தப்பு. மேடம், உங்களை விட இல்லை. நீ எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அண்ணனுக்கு பண்ணுறியா? அஃப்கோர்ஸ் உங்கள் அண்ணனுக்கு தான். ஐயோ ஜங்கு, என்னடியோ உனக்கு பிரச்சனை? அவன் எங்கே? அவனை வரட்டும், நம்ம கொஷின் கேட்போம். சரி, கொஷின் கேட்கலாம், நீ வா. நீனும் கேட்டுட்டு போகலாம். சரி, நீ உட்காந்துரு அப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எழுந்திரிச்சு போயிட்டான். இவன் என்ன இப்படி பண்ணுறான்? அவன் எங்கே தான் போயிருப்பான்? கண்டிப்பாக மினி வீடு தான் போயிருப்பான். இருப்பேன், அவளை கால் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக உங்கள் ரூமுக்கு போகிறீங்க. ஜங்குக்கு வேகமாக உங்களை பிடிச்சிட்டு என்ன பண்ண போகிறேன்? மினிக்கு கால் பண்ண போகிறேன். ஒயன், இது ஆவாத வேலை ஒயன். அவன் எங்கே போனாலும் எனக்கு தெரிஞ்சே அவனும் நான் கால் பண்ணுவேன். கையை விடு. ஷோ, ரொம்ப பண்ணுறடி சேட்டை. நான் அப்படி தான் பண்ணுவேன், கையை விடு அப்படின்னு சொன்னோன்னே நீங்கள் சரின்னு சொல்லிட்டு அவனும் உங்கள் கையை விட்டுட்டான். மினி கால் பண்ணுறீங்க, ஃபுல் ரிங் போது, ஃபோன் அட்டானே ஆகலை. ஜங்கு என்னாடி அப்படி சொல்லிட்டு ஜங்கு கிச்சன்லேருந்து அப்படி கரண்டியோடு திரும்பி பார்க்குறான். பெண்ணை கரண்டியில் என்ன அடிக்க போறியா? அடிக்கலடி சொல்கிறி அப்படி சொல்லிட்டு கரண்டி என்கிட்ட வச்சுட்டான். மினி ஃபோன் எடுக்கலை. எத்தனை டைம் கால் பண்ண? 1 டைம். சரி, இன்னொரு டைம் போய் ட்ரை பண்ண. ஓகே அப்படி சொல்லிட்டு திருப்பி இன்னொரு டைம் ட்ரை பண்ணுறீங்க. ஃபுல் ரிங் போய் கட் ஆகிடுச்சிங்க. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது, அட்டன் பண்ண மாட்டேங்கன்னா டென்ஷன் ஆகுது. இதில் டென்ஷன் ஆகும். ஒன்றும் இல்லை, போய் கிளம்பு, டேரெக்டாக போய் ஸ்கூலில் கேட்டுக்கலாம். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக போய் டே ரூமெல்லாம் ஃபஸ்ட்டு டபால் ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்கு ரூமுக்கு போடினா பாரு இவள் அப்படிங்கும்போது கரெக்டாக டே எதிரி குதிக்கிறான். நீங்கள் நின்று பார்த்துட்டு எங்கேருந்து வர? ஜங்குக்கு உங்கள் வாய்ஸ் கேட்டு சிரிச்சுட்டே வரான். என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அது கீழே போயிருந்தேன், வந்தேன். கீழே போனால் வாசல் வழியாக வரலாமே, எதற்கண்ணா ஏறி குதித்தாய்? அப்படியே முழிச்சுக்கிட்டு இருக்கான் ஜங்குக்கு வேமான்ட்டு. நிஷி என்ன அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்குறா. போய் ஃப்ரெஷ் ஆகும். அவள் வேணாமல் ரூமில் காண நான் சொன்னேன்ல, இப்போ நீ கேளு. அப்படியே உங்களை ஜங்குக்கு முறைக்கிறான். நீங்கள் போ அப்படி சொல்லிட்டு நீங்கள் வேகமாக உங்கள் ரூமுக்கு போயிட்டீங்க. எங்கடா போனேன்? அது அங்கிள். எங்கே போனேன்? மினி வீட்டுக்கு. திருந்த மாட்டியாடா? ஃபர்ஸ்ட் டைம் தானே, இன்னும் பேர் போக மாட்டேன். நம்புகிறேன். உங்களெல்லாம் நம்ப முடியுமாடா? உங்கள் அப்பனே இதே வேலையை பண்ணால் நீயும் அதே வேலையை பண்ணுற. தாயை போல பிள்ளை நூலை போல சிலைப்பாங்க. ஆனால் அது எல்லாம் போயிட்டு அப்படியே உங்கள் கொப்புன மாதிரியே இருக்க. சரி விடுங்க, எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? போ, ஃப்ரெஷ் ஆகிட்டு போ. தங்கச்சி சமாளிக்க தான் என்னால் முடியல. போகிறதும் போகிறீ, என்கிட்டயாச்சும் சொல்லிட்டு போடாமல. உங்கள்கிட்ட சொன்னால் விட மாட்டீங்கன்னு நினச்சேன். உங்கள் அப்பனை மாதிரி தானே இருக்க, சொன்னால் கேட்கவா போகிற? போனால் சொல்லிட்டாச்சு போ அப்படி சொல்லிட்டு ஜங்கு கொண்டு வெளியே வந்துட்டான். அப்பா எவ்வளோ நல்லவளாக இருக்காங்க அப்படி சொல்லிட்டு டே வந்து குளிச்சுட்ருக்கான். டே ஆனால் இவன் நல்லவளே கிடையாது, கண்டிப்பாக கோர்த்துட்ருவோம் அப்படி சொல்லி மைண்டில் ஓடிட்டே இருக்கு. இங்கிட்டு பார்த்தா நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த தலையை கூட தவட்டலை. வேகமாக வந்துட்டு உங்கள் அப்பாவுக்கு தான் கால் பண்ணுறீங்க. இந்த சைடு பார்த்தா அவங்க 2 பேர் டயர்டாக தூங்கிட்டு இருப்பாங்க. கரெக்டாக வியோட ஃபோன் அடிக்குது. யார்? நம்ம பொண்ணு தான் அப்படி சொல்லிட்டு வி வந்து காலை அட்டன் பண்ணுற. நிஷி, அப்பா
சொல்லு நிஷி. நிஷி கிளம்பிட்டியா, சாப்பிட்டியா? பா அதெல்லாம் விடு. உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது என்னது என் பாப்பா சொல்லணுமா அப்படி சொல்லிட்டு வந்து எந்திரிச்சு உட்காரான். ஒயின் வந்து பார்க்குறா. வா அப்படி சொல்லிட்டு இழுத்து அவளை செஸ்ஸில் படுக்க வச்சுக்கிறான். அவள் சிரிச்சுட்டே வந்து ஹக் பண்ணிட்டு என்னவா தெரில அப்படின்னே ஸ்பீக்கரில் போட்டு 2 பேரும் கேட்குறாங்க. அப்பா சொல்லு நிஷி, என்னாச்சு நிஷி? நான் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னேன். ஏன் பொண்ணு இவ்வளோ டெரராக பேசுகிறா, என்னாச்சு? அதுவா அப்படிங்கும்போது கரெக்டாக வந்துட்டேன். அப்பா எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா தான்டா இருக்கோம், நேற்று தானே வந்தோம். சரிப்பா சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லைடா, இனி பேர் தான் போய் சாப்பிட்ணும். நீங்கள் வந்து அப்படி முறைச்சிட்டே இருக்கீங்க. ஏன்னா அவன் வந்து ஹைட்டாக வேறு இருப்பான் உங்களை விட. அதனால் ஃபோனை பிடிங்கிட்டு உங்களை அமுக்கி பிடிச்சிருக்கான். ஜங்குக்கு 2 பற்றியும் பார்த்து சிரிச்சுட்டே அவன் குக் பண்ணிகிட்டு இருக்கான். தலையில் வந்து கையிற ஃபோனை குடுறோம் அப்படி சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டா நிஷி. அப்படி சொல்லிட்டு அவன் வேகமாக வாயை பற்றிட்டு என்னாச்சுடா, எதுக்கு அவள் கால் பண்ணலாம்? சும்மா பேச கால் பண்ணிட்டு அது கத்திட்டு இருக்கு அப்படின்னு. சரி நீ அவகிட்ட ஃபோன் கூட அப்பா பேசிட்டு தரேன். எப்பா என்கிட்ட பேச மாட்டியாப்பா? அப்படி யாரா சொன்னான்? சரி நீ பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேட்ட பேசிகிட்டு இருக்கான். உங்களை பார்த்தா அப்படியே வந்து அமுக்கி பிடிச்சிட்டான். நீங்களும் காய்ச்சி மூச்சுன்னு கத்துறீங்க. உங்கள் வாயை வேற பிடிச்சிக்கிட்டான், தலையை வேற பிடிச்சிக்கிட்டான். சுத்தம் அசையவே முடியல. ஒரு வழியாக உங்களை சமாளித்து அந்த காலையை வெற்றிகரமாக பேசி முடிச்சிட்டான். நீங்கள் டேவை பார்த்துட்டு நீ பண்ணுற எதுவுமே சரியில்லை, அதுக்கே மூஞ்சி எப்படி வச்சுருக்க? நான் இது அப்பாட்ட சொல்லாமல் இருப்பேன்னு நினைக்கிறியா? இங்கே பாரு, நான் உன் ஃப்ரெண்டை தானே லவ் பண்ணுறேன். அந்த வெண்ணனால தான் எனக்கு கோவமாக வருது. இங்கே பாரு நிஷி, ஜஸ்ட்டு நார்மலாக பாரு. நீ ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுறா? நீ இதுக்கு நைட்டு அவள் வீட்டுக்கு போகிற? ஒருவேளை அவள் அப்பா அம்மா பார்த்தா என்ன ஆகும்? அவங்க அப்பா அம்மா தான் ட்ரிப் போயிட்டாங்க. இல்லை உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு வாயில் கழுவிக்கிறீங்க. அவள் என் கேர்ள் ஃப்ரெண்ட், சொல்லாமல் இருப்பான்னு நினைக்கிறா? ஐயோ பண்ணி இந்த நைட்டு நிஷின்னு உங்கள் அண்ணா ஐயோ அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து மாறு ரியாக்ஷன் கொடுத்துட்டு போகிறா. அப்பெல்லாம் ஒன்றும் இல்லடி, ரொம்ப இமேஜின் பண்ணாத. சொல்லிட்டாளோ அப்படிங்கிற மாதிரி வேகமாக வரான். நான் எதுவும் சொல்லலை அப்படி சொல்லிட்டு நிஷி ஓடுறா. அதை கூட கேட்டு தெரிஞ்சுட்டு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அடிக்க துரத்திட்டு இருக்கான். அதை இந்த ஹிக்கீஸை தான் 2 பேரும் இது பண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்கு குவாண்டி என்ன பண்ணுறீங்க 2 பேரும் அப்படி சொல்லிட்டு 2 பேர்த்தையும் பிரிச்சு விட்றான். நீ ஏன் ஜங்கு காலையில் இவ்வளோ டயர்டாக தெரியுறா அப்படிங்கிற மாதிரி அவள் பார்க்குறான். காலையில் எந்திரிச்சிலேருந்து ஒரே கூத்தாக இருக்குது இந்த வீட்டுக்குள்ளே. ஐயோ என் வீடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? அவ்வளோ சைலண்ட்டாக அப்படி இருக்கும். 2 பேரும் காலையிலேருந்து நயன் சிப்பேங்க கிளம்புங்க அப்படின்றான். என்ன இவன் எப்படி கத்துறான் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அமைதியாக போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் சத்தமே கட்டலையே, நிஷியும் பேசல, டேவும் பேசல, 2 டோட்டலாக வாயை மூடிக்கிச்சு. ஜங்குக்கு வந்து 2 பேர்த்தையும் ஒரு வழியாக ஓகே பாய் அப்படி சொல்லிட்டு வெளியே பிடிச்சி தள்ளிட்டான். ஜங்குக்கா என்னடி உன் கூட காரில் வரல? இங்கே பாரு, ஆல்ரெடி மார்னிங் குக் பண்ண எல்லாமே கழுவாமல் பத்திரமா வச்சுருக்கேன். நான் கழுவி வச்சுட்டு தான் ஆஃபீஸ் போகணும். நீ ஒன்றும் வேலைக்காரன் கிடையாது. நான் வேலைக்காரன் கிடையாது, பட் இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போகணும்ல. உங்கள் அப்பா அம்மா வர இன்னும் 1 நாள் இருக்குது, அது வரைக்கும் எதையும் கழுவாமல் வைக்க முடியாது. ஸோ நான் கழுவிட்டு ஆஃபீஸ் பண்ணி உங்கள் அண்ணா கூட பைக்கில் போ. எனக்கு உன் கூட போக தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணுறான். உங்கள் அண்ணன் வந்துட போகிறான்டி பைக் எடுத்துகிட்டு. அவன் வர 2 நிமிஷம் ஆகும். ஜங்குக்கா என்னடி? லவ் யூ. லவ் யூ டூ. மிஸ் யூ டூ. ஒரு கிஸ்ஸு விழுத்துருவோங்க அண்ணன் வந்துடுவோம். ஜங்குக்கா அப்படிங்கும்போது கரெக்டாக பை ஹாரன்னு கேட்குது. நுவருட்டி எப்படி சொல்லிட்டு வெம்ம ஜங்கு நவுத்தி நினச்சிட்டான். பாசமே எனக்கு தெரியுமா இப்படி தள்ளுறான். அவன் பார்த்தானே இன்னும் நினப்பான். இப்போ அப்படி சொல்லிட்டு அவள் வந்து மூஞ்சி ஒரு மாதிரி பவுட்டியாக வச்சுருப்பா. ஜங்குக்கு வந்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு லவ் யூ டூ அப்படி சொல்லிட்டு அவள் பிளைன் கிஸ் வர கொடுக்குறா. உங்கள் அண்ணாடி அமைதியாக எப்படி சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சிரிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் நிஷி வந்து டே கூட பைக்கில் ஏறி போயிட்டுருக்கா. டே என்னாடி நிஜமாக நேற்று எதுவும் நடக்கலை நிஷி? சரி 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 அவளை பிக்கப் பண்ணுற மாதிரி நம்ம 2 பேர் தான் போகிறோமா? நம்ம 2 பேர் தான் போகிறோம். சரி சரி ஏன் ஆள் வரலையா? அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். சரி 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 ஒய் டென்ஷன். ஆனால் டே ஒரு விஷயத்தை நீ நோட் பண்ணியா? என்ன நோட் பண்ணியா? உனக்கும் மினிக்கு என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்கவே தெரியல, பச்சையாக மாட்டிக்கிறீங்க. நீங்களாம் லவ் பண்ணி வீட்டுக்கு தெரியாமல் லவ் பண்ணி சீத்தூ டக்குன்னு மாட்டிப்பீங்க. அப்படியே முறைச்சிட்ருக்கா நிஷி. உண்மையை சொல்லிட்டு நிஷி அப்படி சொல்லிட்டு அப்படியே மூஞ்சி வேறு தேய்ச்சிக்கிறா. சத்தியமாக சொல்கிறேன்டி புள்ளையே இல்லை நீலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. ஒரு வழியாக 2 பேரும் டேரெக்டாக ஸ்கூலுக்கே போயிட்டீங்க. மினி வந்து எப்போவுமே வந்துட்டு ஒரு க்யூட்டாக குழந்தைங்களா அப்படி ட்ரெஸ் போடணும் அப்படி தான் போட்டிருப்பான். இன்றைக்கி பார்த்தா ஒரு மாதிரி செம்ம ஸ்டைலிஷாக போட்டிருக்கா. நீங்கள் மினியா இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. பேக்கும் மாறிடுச்சு, ஹேர் ஸ்டைலும் மாறிடுச்சு, சேம் டைம் ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலும் மாறிடுச்சு. என்னது இது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. நிஷியட்டே இறக்கி விட்டுட்டு மினி இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்கேன்
கேட்குது கேட்குது கேட்குதுன்னா நான் வந்து போடி அப்படிங்கிற மாதிரி டே சொல்கிறான். சே என்ன துரத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அவள் போய் அமைதியாக நான் வந்து நின்று பார்த்துட்ருக்கா. என்ன உன் தங்கச்சி இருக்க போய் சொல்கிற? தங்கச்சி இருந்தால் என்ன, நீ அவ்வளோ அழகாக இருக்க, சொல்லணும்னு தோணுச்சு சொன்னேன். சரி சரி, என்ன என் மூஞ்சி இப்படி இருக்கு? அண்டி நீ வேற காலையிலையும் பார்த்துட்டாளோ? பார்த்துட்டு அங்கே போனியா? என்ன என்ன என்னன்னு ஒரே கொஷின்னு. சாமி முடியல. சொல்லிட்டியா? சொல்லலை. அதை போய் சொல்லுவாங்களாக்கும். அதெல்லாம் நான் சொல்லலை, நீயே சொல்லாத. பர்சனல் இஸ் ஏ பர்சனல். ஆனால் அடிச்சிருவேன் டி, சத்தியமாக அதெல்லாம் சொல்லணும், அடிச்சிருவேன். சரி அவள் என் தங்கச்சிடி, நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஆனால் அவள் நோண்டி கேட்பான். அவள் என்கிட்டயே அப்படி தான் கேட்டால், தயவு செய்து அந்த கொஷின்லாம் இக்னோர் பண்ணிடு. எத்துக்காச்சும் ஆன்சர் சொன்னேன் அவளை விழுத்துருமே. அவள் வந்து எல்லாத்தையும் வச்சு கலாய்க்கிறா. அதனால் எத்தையும் சொல்லாது, கமுக்கமாக வேக முடிக்கும். சரி ஆனால் லைட்டாக பெயினாக இருக்குடா. வலிக்குதா? மார்னிங் அம்மா வேறு கேட்டாங்க, ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னாங்க. நான் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி நான் மாத்திரை வாங்கி தரவா? மாத்திரை இல்லை வேணாம், பரவாயில்ல விட, லைட்டாக தான். சரி இரு அப்படி சொல்லிட்டு அவன் வந்து இறங்கி போயிட்டுருக்கா. நீங்கள் என்ன பண்ணுறாங்க இவங்க? அவன் எங்கே போகிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு, மினி என்னடி அப்படி சொல்லிட்டு உங்களை பார்க்குறா. நீங்கள் எங்கே போகிறான் அவன்? மெடிக்கலுக்கு. நீங்கள் அப்படியே வாயில் போய் வச்சுட்டு பார்க்குறீங்க. நிஷி நோ 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 நோ, ஒரு நாள் ப்ரெக்னெண்ட்லாம் ஆயிடுவாங்களோ எனக்கு தெரியாது எப்படி சொல்லிட்டு நிஷி ஒரு மாதிரி டீசிங்காக கேட்குறா. சி அப்படிலாம் என்ன போடி எப்படின்னு. ஓ பெயினா? நிஷி அமைதியாக இருடி, அனுபவிச்சிருக்கேன் உனக்கு முன்னாடி. சொல்லு. வலிக்குது, அதான் மாத்திரை வாங்கிட்டு வரேன்ட்டு போனான். சரி சரி. ஐயோ எனக்கே வைக்கமா வருது அப்படிங்கிற மாதிரி நிஷி சொல்கிறான். ஐயோ இவ வேறு கண்டுபிடிச்சிட்டாலே, என்ன வேறப்போ ரியாக்ஷன் எதுவும் கொடுத்துருவாளோ அப்படிங்கிற மாதிரி மினிக்கு வேறு ஒரு சைடு படப்படங்குது. அவன் மாத்திரை வாங்கினது கையில் கொடுத்துட்டு, சரி பார்த்துக்கோ, பாய், லவ் யூ அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஃபார்முலா ஹக் பண்ணுறாங்க. நிஷி வந்துட்டு ஜேகே ஹக் பண்ணப்போ அவன் யூஎஸில் கிஸ் பண்ணியிருப்பான். அவளுக்கு வந்து அப்படி கிஸ் பண்ணுற ஹேபிட் பொதுவாக கிடையாது, பட் அவளுக்கு ஜேகேவை கிஸ் பண்ணுற ஹேபிட் இருக்குது. அதே மாதிரி மினியும் பண்ணுறா. இப்போ எதுக்கு யூஎஸில் கிஸ் பண்ண? நம்ம ரொம்ப லவ் பண்ணுறவங்கள யூஎஸில் கிஸ் பண்ணால் அது ஒரு மாதிரி நல்ல ஃபீலாக இருக்குமா. அது ஒரு நல்ல பழக்கம்னு வச்சுக்கவே, அது எனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு அவள் வந்து யூஎஸில் கிஸ் பண்ணிட்டா வரா. அப்படியே ஒரு செகண்ட் அவன் கண்ணை மூடிட்டு, அந்த பழக்கம் நார்மல் லவ்வர்ஸ்குள்ளே இருக்குமா? நார்மல் லவ்வர்ஸ்குள்ளே தான் இருக்கும். லவ்வர்ஸ்லாம் அப்படி நார்மல் கிஸ் பண்ணிப்பாங்க. பண்ணிப்பாங்க. அதாவது இப்போ உன்னால் ஒரு இடத்துல லிப்பில் கிஸ் பண்ண முடியல அப்படின்னா யூஎஸில் கிஸ் பண்ணலாம். ஏன்ட்டே இதை இப்படி கேட்குற? ஒன்றும் இல்லை பார்த்துப்போ. சரி அப்படி சொல்லிட்டு பாய், லவ் யூ அப்படி சொல்லிட்டு அவன் பைக் எடுத்துகிட்டு அவன் டைரெக்டாக போகிறான். அவனுக்கு ஒரு செகண்ட் அப்போ தான் கிளிக் ஆகுது. நீங்கள் வந்து ஜேகே பார்த்து இப்படி ஆடி பேசினது, ஜேகேவை ஹக் பண்ணது, அவன் யூஎஸில் கிஸ் பண்ண மாதிரி போய் கிஸ் பண்ணது எல்லாமே இவன் நோட் பண்ணியிருப்பான். பைக்கில் வரப்போ பார்த்துருப்பான். இந்த மாதிரி யூஎஸில் கிஸ் பண்ணது இப்படி சைட்லேருந்து பார்த்தா லைட்டாக தெரியும்ல, அப்படி தெரிஞ்சிருக்கும் அவன். அப்போ அதை எதுக்கு அவள் ஜங்குக்கிட்ட பண்ணான், நிஷியன் அதை பண்ணான் அப்படி சொல்லிட்டு அவன் மைண்டில் அது வேறு ஓடிட்டுருக்கு. ஒரு வேளை அவனும் காலேஜ் போயிட்டான். அவனுக்கு காலேஜ் போய் இன்றைக்கி ஃபுல்லாக டவுட்டு தான். நீங்கள் இவக்கிட்ட நோண்டி எப்போ வந்தான் அவளும் அந்த டைமிங் போன டைமிங் எல்லாம் சொல்கிறாங்க. அவ்வளோ நேரமா? அவ்வளோ நேரம் இல்லை, தூங்கிட்டோம். அமைதி ஆயிரடி அப்படி சொல்லிட்டு அவள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கா. எப்படியும் அன்றைக்கி ஸ்கூலில் முடிஞ்சிச்சு. ஈவினிங் எப்போதும் போல் வந்து டே தான் பிக் பண்ண வந்திருப்பான். எனக்கு வந்து மினியே நடுவில் உட்காந்துருப்பான். நீங்கள் சொல்லாமலே உட்காந்துருப்பான். உங்களுக்கு தெரிஞ்சோடனே ஆடுறாங்க பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பட் எந்த ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம பின்னாடி ஏறி உட்காந்துட்டீங்க. இதுங்க ரொமான்ஸ் பண்ணுதுங்க. மினி வந்து அப்படியே டேவை டைட்டாக ஹக் பண்ணியிருக்கா. டே வந்து அவள் ஹேண்டில் ஒரு ஹேண்டை வச்சுட்டே தான் பைக் ஓட்டுறான். ஆக்சிடென்ட் ஆகி செத்தேன், எங்கள் அப்பாவுக்கு போச்சு, அவர் பித்த பிள்ளை போச்சு. அப்படியே 2 பேரும் உங்களை மிரர்லேயே புழைக்கிறாங்கனுங்க. என் கண்ணுக்கு எல்லாம் தெரியுது, அதனால சொன்னேன். அது கண்ணு கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மினி மேலே சாஞ்சிட்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கரெக்டாக ஒரு வீட்டுக்கிட்ட பைக் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் என்னது இது அப்படின்னு பார்க்குறீங்க. உங்கள் வீடு ஃபஸ்ட்டு மினி வீடு தானே வரும். இல்லை நம்ம வீடு தான் வந்துச்சு, இறங்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இறங்குமா? இறங்குறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஒரு கேவலமான ரியாக்ஷன் கொடுத்துட்டு உள்ளே இறங்கி போயிட்டுருக்கீங்க. மினி சொல்லிட்டே வெளியே போகலாமா? அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க. உங்களை வச்சுக்கிட்டே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு ரியாக்ஷனில் பார்த்துட்ருக்கீங்க. போகலாமே. வீட்டில் என்ன சொல்லுவேன்? நிஷி வீட்டில் இருக்கேன். ஓகே சொல்லிடு எப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுவலாக பைக் எடுத்துகிட்டு போகிறான்.
இப்போ என்ன எனக்கு ஹிண்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கடுப்பாக வீட்டுக்குள்ளே போகிறீங்க, வீட்டுக்குள்ளே பார்த்தா யாருமே இல்லையே. அதான் ஜங்குக்கும் ஆஃபீஸ் போயிட்டாங்க, ஸோ யாருமே இல்லை. நீங்கள் ஜங்குக்கு கால் பண்ணிட்டு, ஜங்கு என்னாடி ஏண்டி வாய்ஸ் இவ்வளோ டல்லாக இருக்குது, ஜங்கு என்ன சாவ போறியா, கொள்றானே, இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா, என்ன நடந்துச்சு அப்படி சொல்லிட்டு அந்த ஃபோன் ஆகிட்டு வச்சுட்டு ஹெட்செட் போட்டு கேட்குறான். நீங்கள் மார்னிங் வந்து நடந்தது எல்லாம் இல்லாமல் உங்ககிட்ட என்னென்ன மினி சொல்கிறாலும் எல்லாமே சொல்கிறேன். அத்தையாண்டி சொல்கிறதே கால்றா அப்படிங்கிற மாதிரி கதை சொல்லிட்டு இருக்கீங்க. சரி காஃபி குடிச்சியா? எனக்கு காஃபி போட்டு தர யார் இருக்கா? காஃபி போட்டு குடிடி. காஃபி போட தெரியாது. அப்படியே ஜங்கு சைடு டோட்டலி சைலண்ட்டு. இன்னும் சைலண்ட் ஆகிட்டேன். காஃபி சத்தியமாக போட தெரியாது, சத்தியமாக தெரியாது. உனக்கு கல்யாணம் பண்ணிட்டு என்னடி பண்ண போகிறேன்? ஜங்கு சத்தியமாக காஃபி போட தெரியாதா? தெரியாது. எப்போவுமே அவன் ஃப்ரெண்டு தான் போட்டு தருவா, நான் ஜஸ்ட் குடிப்பேன், அவ்வளோதான். ஓய்னா என் போடும், இல்லைனா அப்பா போடும், இல்லைனா அண்ணன் போடும். அப்போ நீ ஒரு நாள் கூட காஃபி கூட போட்டது இல்லையா? சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது. அப்படியே ஜங்கு கொஞ்சம் இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஃபீலே அவனுக்கு அப்போ தான் வருது. மைண்டில் தோணி இருக்குமே, இவளை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம என்ன தான் பண்ண போகிறோன்னு சத்தியமாக தோணுது. அப்போ என்ன பண்ண போகிறேன்? கல்யாணம் பண்ணிக்கோ, போதுங்கிற அளவுக்கு பிள்ளை தரேன், பெற்ற தெரியா? அது ஓகே. அது ஓகேவா? ஓகே எனக்கு எத்தனை பிள்ளை வேணும்? என் கூட பிறந்தாங்க யாருமே இல்லை, ஸோ நான் ஒருத்தர் தானே. எனக்கு ஒரு 6 பிள்ளை பெத்தரியா? 6? அப்பாவே ஒத்துக்க மாட்டார். அப்பா வேணான்னு சொல்லிடுவார். ஆமாம், வாஸ்தம் அவங்க போய் ஒன்றே கஷ்டப்படுத்துறேம்மா. ஒரு 4? சரி 4 ஓகே. 4 பெத்தருவியாடி? தரணுமா அப்படி சொல்லிட்டுங்க. அங்கிட்ட ஜங்குக்கும் சிரிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் ஜங்குக்கு பேசிகிட்டே இருக்கான். ஜங்கு என்னாச்சு? பசிக்குது, எப்போ வீட்டுக்கு வருவேன்? சரி ஆர்டர் பண்ணவா? எனக்கு வீட்டில் சமைச்சா தான் பிடிக்குது, ஆர்டர் பண்ணால் பிடிக்கவே இல்லை ஜங்கு. சரி வரேன். சரி வா அப்படி சொல்லிட்டு நீங்களே சைலண்ட்டாக ஃபோனை வச்சுட்டீங்க. டேக்கு கால் பண்ணிட்டு, எங்கே இருக்க? நானும் மினி வெளியே இருக்கோம். எப்போ வருவேன்? மினி எத்தனை மணிக்கு வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னேன்? 9 மணிக்கு வந்துடுவேன்னு சொன்னேன். நான் 9:30 வீட்டுக்கு வந்துடுவேன். அவ்வளோ நேரம் ஆகுமா? ஏன் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, போர் அடிக்குதா தான் கேட்டேன். ஃபோன் பாரு இல்லை டிவி பாரு. பார்க்குறேன். பார்க்க திறமையாக கால் பண்ணுறேங்க, அதுக்கே அப்படி பேசுகிறேன். நீ வைகி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃபோனை வச்சுட்டீங்க. சிரிச்சிட்டேன்னு மீனியே பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, சும்மா அவன் ஃப்ரெண்டு ஃபன் பண்ணிகிட்ருக்கு. அவன் எப்போவுமே அப்படி தான், ஒரு ஜாலி டைப். எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? சரி என்ன உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி இந்த சைட் பார்த்தா ஜங்குக்கு வந்திருப்பான். ஜங்குக்கு வந்தோடனே என்ன வேணும் சொல்லு. இப்போ ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா. உனக்கு என்ன வேணும் சொல்லு, பசிக்குதுன்னு சொன்னில்ல, ஃப்ரெஷ் ஆகிட்டு வா. சரின்னு சொல்லிட்டு அவனும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டான். அவன் பாட்டு பாடியே ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கான். அந்த சவுண்ட் கேட்டு நிஷி வந்து அங்கே போய் பார்க்குறான். அவன் இன்னும் பாத்ரூம் டோர்லாம் ஓப்பன் பண்ணல, பட் பாட்டு சவுண்டு பயங்கரமாக கேட்டுட்ருக்கு. நிஷி அதை நல்லா கணத்தில் காசை வச்சு சூப்பராக பாடுறானே, நல்லா பாட வச்சு கேட்கலாம் போலையே அப்படிங்கிற மாதிரி அவன் நல்ல சின்சியராக பாட்டு கேட்டுட்ருக்கான். ஜங்கு பொறுமையாக டோரை ஓப்பன் பண்ணிட்டு வரான், வெறும் டவலோட. ஜங்கு எப்படி வந்த? இப்போ தான். சரி போ அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு போய் ட்ரெஸ் எடுத்துகிட்ருக்கான். வெக்கமாகவே இல்லை, என்னத்துக்கு அப்படி சொல்லிட்டு ஜங்கு பார்க்குறான். அது ட்ரெஸ் போடாமல் வந்திருக்கேடா, அதுக்கு கேட்டேன். என் வாய்ஸ் உள்ளப்பது தெரிலையே, ஹாட்டாக இருக்கியே, என்னதே அப்படிங்கிற மாதிரி அவன் கிட்ட வரான். அது அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து சிரிச்சுட்டு ஜங்குக்கு பிடிச்சி இழுக்கிறான். ஜங்குக்கு டக்குன்னு மேலே விழுந்திருப்பான். என்ன பண்ணுற? ஒன்றும் பண்ணல. வீட்டை தாங்கிடுவியா? அப்படியே பிடிச்சி இழுக்கிறேன். அதான் நீ தான் பேலன்ஸ் பண்ணுறியா, அந்த தைரியத்தில் தான் இழுக்கிறேன். அப்படியா? அப்படி சொல்லிட்டு நிஷி வந்து சிரிச்சுட்டு ஜங்கு கிஸ் பண்ணுறா. ஜங்குக்கும் பேக் கிஸ் பண்ணிகிட்டு இருப்பான். அப்படியே ஜங்கு பாடியில் அப்படியே அவள் ஹேண்டை வச்சு பயங்கரமாக ரப் பண்ணுறா. சேம் டைம் ஜங்குக்கு அப்படியே மூடு அவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது. பட் அவன் அப்படியே அவனை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கான். என்னடா வேணாம், அவங்க வீட்டில் இருக்கோம், டக்குன்னு யாராச்சும் வந்துடுவான், கண்டிப்பாக வந்துடுவான் அப்படிங்கிற ரீசனுக்காக அவனை அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுறான். எதுக்கு இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுற? உங்கள் அண்ணா வந்துடுவான். வரமாட்டான். மீனி கூட வேலையே போயிருக்கான். 9 மணி ஆகுமா? கேட்டியா? ஃபர்ஸ்டே அவன் சிரிச்சிட்டே வந்து அவனுக்கு கிஸ் பண்ணிகிட்ருக்கான். கரெக்டாக காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்குது. 2 பேருக்கு அது சுத்தமாக கேட்கல. அவங்க பாட்டு கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. சரி வேறு யாராச்சும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு அப்படியே பொறுமையாக வந்துட்டு நிஷியோட ஹேண்ட் பொறுமையாக டவல் கப்புது. டவல் வேணாம், ஊற்றலாம். கும்முடிச்சுட்டி இப்போ வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டே வந்து அங்கங்கே இப்போ அவன் ரப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். கரெக்டாக அந்த டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு ஒருத்தவங்க பார்க்குறாங்க. அப்படியே 2 பேரும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இதோட இந்த எபிசோடை நான் முடிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சோன் போகிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படிங்கிறது தெரியும். இத்தனை நாள் லேட் பண்ணதுக்கு ரொம்ப சாரி.
வாட்ஸ்அப் சேனலில் தான் அப்டேட் தெரியும். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சேம் டைம் இன்ஸ்டாலையும் அப்டேட்ஸ் தெரியும். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. செகண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனாலும் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அங்கே பெல் ஒன் ஷாட்ஸ் வரும். பை, ஐ லவ் யூ.